எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 11வது ஸ்லோகம். யதந்தோ யோகின சைனம் பச்யந்த்யாத்மன்யஸ்வஸ்திதம் யதந்தோ ஸ்வயக்ருத்தாத்மானோ நைனம் பச்யத்ய சேதசகம். முயற்சியுடைய யோகிகள் அவ்வாத்மாவை தங்களுக்குள்ளேயே காண்கின்றனர். முயற்சியுடையார் எனினும் ஆத்ம பரிபாகமடையாத அறிவிலிகள் அவனை காண்பதில்லை. யோகி ஆத்ம பரிபாகம் அடையாத அறிவிலி ஆகிய இருவருக்கும் முயற்சி பொதுவானது. முயற்சியின்றி ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஆனால் மன பரிபாகமில்லாத மனிதன் வெறும் மாடு போல் உழைக்கிறான். வெறும் வினை பயனே அதன் விளைவு ஆகும். முயலுகின்ற யோகியோ ஆத்ம பரிபாகம் அடைகிறான். உலக கிருத்தியங்களை செய்து சாதிப்பதற்கிடையில் ஒழுக்கத்தாலும் தவத்தாலும் யோகியானவன் மனதை பண்படுத்துகிறான். அந்தர்முகமாகவும் அதை திருப்பி பழகுகிறான். அங்கனம் சித்த சுத்தி அடையப்பெற்று அது ஆத்மஸ்வரூபத்தில் தேங்கி இருப்பது ஆத்ம தரிசனத்துக்கு இன்றியமையாததாகிறது. நீர்ப்பானையின் அடியில் வெகு சிறிய துவாரம் ஒன்று இருந்தாலும் அதன் வழியாக ஜலமெல்லாம் ஒழுகிப்போம். அதுபோல சாதகன் ஒருவனது மனதில் உலகப்பற்று வெகு அற்பமாக இருந்தாலும் கூட அவனது பிரயத்னங்கள் எல்லாம் வீணாய் முடியும். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.